Milky Mist ice cream. Malli, 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 malli. எனக்கு மனசு புரியுது வெண்பா. அதனாலதான் டாடா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வேண்டான்னு சொல்லியிருந்தோம். நான் உன் விருப்பத்துக்காக பிராக்டிஸ்க்கு கூட்டிட்டு வந்தேன். ஆனா அந்த தீபிகாவோட கோவத்தை பார்க்கும்போது டாடா சொன்னது உண்மையோன்னு தோணுது. இவங்களோட நமக்கு பிரச்சனையே வேண்டான்னு தோணுது. இவங்க உன்னை கஷ்டப்படுத்திடுவாங்களோன்னு பயமா இருக்கு வெண்பா. மலிமா, நான் தான் ப்ரேயர் பண்ண போறேன்னு சொன்னேன்ல, அந்த ஆன்ட்டி மனசு மாறிடுவாங்க. என்ன இந்த காம்படிஷன்ல கலந்துக்க வேணாம் மட்டும் சொல்லாதீங்க. நீ ஏன் வெண்பா என்ன கஷ்டப்படுத்துற? ஒரு பக்கம் உன் டாடா வேண்டான்னு சொல்றாரு, நீ ஒரு பக்கம் கண் கலங்குற. நான் என்னதான் பண்றது? மல்லிமா, டாடா கிட்ட நான் கேக்குறேன். மல்லிமா, டாடா கிட்ட நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன். டாடாவை நான் எப்படியாச்சும் சம்மதிக்க வச்சிடுறேம்மா. நீங்க மட்டும் வேணான்னு சொல்லாதீங்க மல்லிமா. சரி, பார்க்கலாம். சும்மா சரின்னு சொன்னா போதாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. அஷு, 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 அங்கோ, அங்கோ, இங்க பாருடா, அப்பா வந்திருக்கேன்டா. என்னடா ஆச்சு உனக்கு? அஷு, அஷு, அங்கிள், என்ன ஆச்சு ஐஷுக்கு? அவளுக்கு இது வரைக்கும் ஃபிட்ஸ் எல்லாம் வந்ததே இல்லையே. டாக்டர் என்ன சொன்னாங்க? நேத்துல இருந்து பாப்பாக்கு ஏதோ மனசுல பிரச்சனை. வெளியே சொல்லாம சாப்பிடாம கொள்ளாம அடம் பிடிச்சி அது அப்படியே காய்ச்சலா மாறிடுச்சு. டேப்லெட்லாம் கொடுத்து தூங்க வச்சோம். காலையில பார்த்தா இப்படி திடீர்னு பிட்ஸ் வந்துடுச்சு. தீபிகா ஏதாவது திட்டினாளா இல்ல அடிச்சாளா? திட்டலாம் இல்ல. அன்னைக்கு இவ வீட்டை விட்டு போனதுல இருந்து தீபிகா எதுவும் திட்டுறது இல்ல. வழக்கத்தோட அன்பா தான் பாத்துக்கிட்டா. ஆனாலும் என்னன்னு தெரியல, இப்படி ஆயிடுச்சு. அங்கிள், மனசுல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்களே. ஐஷு சின்ன குழந்தை அங்கிள். அவளுக்கு என்ன பிரச்சனை? 2 நாளைக்கு முன்னாடி கூட ரன்னிங்ல ஜெயிச்சு கூட வீட்டுக்கு சந்தோஷமா தானே வந்தா. சந்தோஷமா தான் வீட்டுக்கு வந்தா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஜெயிச்சதுக்காக சந்தோஷப்படாம கவலைப்பட ஆரம்பிச்சிட்டா. ஒருவேளை அன்னைக்கு வெண்பா ஓட முடியாம நின்னது அவளுக்கு கவலைப்பட வச்சிருக்குமோ? அதை வெளிப்படையா சொன்னாதானே நமக்கும் தெரியும். ஒண்ணுமே சொல்லாம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டா நாம என்னப்பா பண்ண முடியும்? மேடம், இப்பதான் போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. போனை வச்சுட்டு போயிட்டேன். அதான் சரிங்க வந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் டாக்டர் இருக்காருன்னு பார்த்து கூட்டு வரேன். அவர்கிட்ட உங்க கேள்வி எல்லாத்தையும் கேளுங்க. நான் உனக்கு தகவல் சொல்லலையே. மாமா கிட்டயும் தகவல் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருந்தேன். நீ எப்படி இங்க வந்த? ஏய், இப்ப எனக்கு இந்த விஷயம் எப்படி தெரியுங்கிறது தான் முக்கியமா? என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு அத முதல்ல சொல்லு. இல்ல தீபன், உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். இங்க இருந்து யாரோ ஒருத்தர் இங்க நடக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. யார் சொன்னா உனக்கு இப்ப என்ன? ஒரு அப்பாவா எனக்கு விஷயம் தெரிஞ்சதானே ஆகணும். தீபன், உனக்கு என்ன தெரியணும் என்ன தெரியக்கூடாதுன்னு நான் மட்டும்தான் முடிவு பண்ணணும். ஆனா எனக்கு தெரியாம யாருமே உனக்கு சொல்லக்கூடாது. எப்படி உனக்கு தெரியும்? எப்படி உனக்கு தெரியும்னு கேக்குறேன். ஓ, அந்த மேனாமினிக்கு மல்லி உனக்கு போன் பண்ணி சொல்லிட்டாளா? அவளுக்கும் உனக்கும் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? இவ்ளோ ஃபாஸ்டா உனக்கு தகவல் சொல்றாளா? அன்னைக்கு குழந்தையை கண்டுபிடிச்சிட்டேன்னு கூட உனக்கு தான் போன் பண்ணி சொன்னா. இப்போ என் பொண்ணு ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்கிறத கூட அவதான் உனக்கு சொன்னாளா? தீபிகா, என்ன பேசிட்டு இருக்க நீ? அவங்க என்னோட கிளையண்ட், அவ்வளவுதான். அவங்களே அதை சொல்லல. எங்க உன் போனை காட்டு பாப்போம். அவகிட்ட இருந்து கால் வந்திருக்கா இல்லையான்னு நான் செக் பண்றேன். தீபிகா, போனை கொடு. இந்த பார், இது என்னோட போன், என்னோட பிரைவசி. அத நீ பார்க்க கூடாது. தெரிஞ்சிச்சு, எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இங்க வந்த கையோட அந்த மல்லி தான் உனக்கு போன் பண்ணி சொல்லிருக்கா.
ஏய் ஆமா, அப்படி என்ன உன் மேல அவளுக்கு அவ்வளவு அக்கறை? இப்ப இருக்கு அவளுக்கு நான் வச்சுக்கிறேன். தீபிகா என்ன பண்ண போற? தீபிகா இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இப்ப அவங்க என்னோட வேல்யூபிள் கிளையண்ட். தயவு செஞ்சு அவங்கள்ட்ட பேசி காயப்படுத்துறாரு தீபிகா. சொல்றது கேள். வேல்யூபிள் கிளைண்ட் பண்ற காரியமா இது? அவளை என்ன பண்றன்னு மட்டும் பாரு தீபிகா, தீபன். வேணாம் சொல்றத கேளு தீபிகா. ஹலோ. ஏய், உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இந்த அளவுக்கு கேவலமா நீ இறங்கி வேலை பாப்பியா? என்ன சொல்றீங்க? ஏய், நீ எக்ஸ் புருஷனோட உனக்கு என்னடி பேச்சு? என் பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிற விஷயத்தை நீ எதுக்கு அவங்கிட்ட சொன்ன? தீபிகா, தீபிகா நீ ரொம்ப அநாகரிகமா நடந்துக்கிற. தயவு செஞ்சு போனை கட் பண்ணு தீபிகா. ஏய், உன்கிட்ட தான் கேக்குறேன், சொல்லுடி. என் எக்ஸ் புருஷன் கிட்ட நீ ஏன் பேசுன? அத கேட்டுட்டு இருக்கேன்ல, சொல்லு. தீபிகா, தீபிகா அவங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்ல தீபிகா. போனை கட் பண்ணு தீபிகா. டிஸ்டர்ப் பண்ணாத தீபிகா. ஏய் தீபன், நீ பேசாத. நான் அவகிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் எதுவுமே தீபன் சார் கிட்ட பேசலையே. நான் எதுவுமே சொல்லலையே. அப்படியே நடிக்காதடி. இப்படி நடிச்சுதான் ஒவ்வொருத்தரையும் ஏமாத்திட்டு இருக்க நீ. அப்படியே ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி பேசிட்டு இருக்க. நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு பேசுறீங்க. தயவு செஞ்சு என்கிட்ட இப்படி பேசாதீங்க. தீபிகா ப்ளீஸ், இட்ஸ் a request. போனை கட் பண்ணு ப்ளீஸ். அவங்க இப்பெல்லாம் பேசக்கூடாது. ஏன் அவங்க என்னோட கிளையண்ட் தீபிகா. ஏய் தீபன், இந்த கிளையண்ட் புண்ணாக்குன்ற விஷயத்தெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. கிளையண்ட்னா அவ அவளோட விஷயத்தை மட்டும் பேசுறதோட நிறுத்திக்கணும். எதுக்கு உன்கிட்ட என் பொண்ணை பத்தி பேசினா? மேடம், ஏன் இப்படி புரியாம பேசுறீங்க? நான் தீபன் சார் கிட்ட பேசல. அப்படி ஒருவேளை பேசி இருந்தா நான் சொல்லதான் செஞ்சிருப்பேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என் குழந்தைய பத்தி யார் பேசணும் யார் பேசக்கூடாதுன்னு நான் தானே முடிவு பண்ணணும். அன்னைக்கும் இப்படிதான் குழந்தை காணாம போனப்ப நான் தேடிட்டு இருக்கேன். நீ என்னடானா நேரடியா தீபனுக்கு போன் பண்ணி சொல்ற? ஏன் போன் நம்பர் உனக்கு தெரியாதா? அதுக்கு முன்னாடி நானும் தீபன் சாரும் பாத்திருந்தோம், சேர்ந்து தேடணும். அதனால தீபன் சாருக்கு போன் பண்ணி சொன்னேன். நீங்க ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? தீபன் சார் ஐஷுக்கு அப்பா தானே. அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆயிட போகுது? தீபன் என் குழந்தையோட அப்பாவா இருந்தாலும் தெரியணுமா தெரியக்கூடாதாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். நீ முடிவு பண்ண கூடாது. என்ன தீபன் சார்னு அப்படியே உருக்கிட்டு இருக்க? அப்படி என்னடி உனக்கு என் புருஷன் மேல அவ்வளவு ஆக்குற? ஏய் உனக்கு தான் ஒரு புருஷன் இருக்கான்ல, அதோட நிறுத்திக்க மாட்டியா? அடுத்தடுத்து இப்படிதான் புருஷனை தேடி போயிட்டே இருக்கியாடி? என்ன தீபன், என்ன காரியம் பண்ணிட்டீங்க? அவ பெரிய போஸ்டிங்ல இருக்கால, இப்படி பப்ளிக்ல கை நீட்டலாமா? என்ன நீங்க படிச்சவர் தானே, இப்படி பண்றீங்க? அவ ஒரு பதவியில இருக்கா, படிச்சவளா இருக்கான்னு நினைச்சுதான் இவ்ளோ நாள் அவளை விட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவளுக்கு புத்தி வர்ற மாதிரி தெரியல. இனிமே அவளை விடுற ஐடியா கிடையாது. இனிமே என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். இப்ப என்ன நடந்துச்சுன்னு தீபிகாவை கை நீட்டி அடிக்கிறீங்க? ஐஷுக்கு உடம்பு முடியலன்னு போன் பண்ணது யார் அங்கிள்? நீங்க தானே. நான் பதட்டத்தோட இங்க ஓடி வரேன். ஆனா மல்லி தான் எனக்கு இந்த தகவலை சொன்னாங்கன்னு இவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி தப்பா பேசிட்டு இருக்கா. அம்மா தீபிகா, ஐஷு தூக்கத்துல டாடின்னு ரொம்ப அனத்த ஆரம்பிச்சிட்டாமா. அதனாலதான் நான் தீபனுக்கு போன் பண்ணேன். நீ மீட்டிங் போனீன்னு நான் உனக்கு கேட்கல. இது ஏன் தப்பு தான். இந்த எல்லா தப்பும் என்னாலதாம்மா, மன்னிச்சிடுமா. கேவலம் ஒரு தேர்ட் ரேட் கிரிமினலுக்காக என்ன கை நீட்டி அடிச்சிட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஒரு கிரிமினலே இல்ல. கோர்ட் தான் அவங்க ஒரு கிரிமினலா இல்லையாங்கறத முடிவு பண்ணணும். இன்னும் ஒரு நாள் அவங்க மேல ஒரு சார்ஜ் ஷீட் கூட போட முடியல, அவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் கூட போட முடியல. அதுக்குள்ள அவங்கள ஒரு தேர்ட் ரேட் கிரிமினல் சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? எல்லாம் போலீஸ் ட்ரைனிங் எடுத்தவ தானே. இதெல்லாம் அவங்க உனக்கு சொல்லி கொடுக்கலையா? படிக்கல நீ எல்லாம்? எல்லா கிரிமினலும் தடயத்தை விட்டுட்டு போறதில்ல தீபன். அதுக்காக அவங்கள நல்லவங்கன்ற கணக்குல எல்லாம் வச்சுக்க முடியாது. ஒரு நல்ல போலீஸ் ஆபீசருக்கு ஒரு கிரிமினல் யாருங்கிறது துல்லியமா தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் அவ ஒரு கிரிமினல். 2 மர்டர் பண்ண கிரிமினல் அவ. 2வது மர்டர் கேஸ கூட விடு. ஆனா அவ என் தம்பிய கொலை பண்ணவ. அந்த கேஸ்ல இருந்து அவ தப்பிக்கவே முடியாது. பிரச்சனையே இதான் தீபிகா. உன் தம்பி மேல நீ கண்மூடித்தனமா அன்பு வச்சிருக்க. அந்த அன்புனால
காரணமே இல்லாம ஒரு அப்பாவி பொண்ணு மேல கொலைப்பழிய உண்டாக்க பாக்குற. இத பாரு, அந்த மல்லிக்கும் உன் தம்பி சாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு அதை முதல்ல புரிஞ்சுக்க. அவ அப்பாவியா? யாரு அந்த கிரிமினல் உனக்கு அப்பாவியா? மறுபடியும் நான் டியூட்டில உட்காந்துக்கிறேன். உட்கார்ந்த முத நாளே அவளை துள்ள துடிக்க தூக்க போறனா இல்லையான்னு மட்டும் நீ பாரு. ஜட்ஜு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி என்னை அவமானப்படுத்தி அவளை ரிலீஸ் பண்ணிட்டோங்கிற ஆணவத்துல பேசுறியா? மறுபடியும் அவளை தூக்குறனா இல்லையான்னு மட்டும் நீ பாரு. சும்மா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? அவளை தூக்கறதுக்கான எல்லா ஆதாரத்தையும் நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். தீபிகா, இப்பவும் சொல்றேன், நீ மல்லிய கிரிமினல்னு நினைக்கிற வரைக்கும் நீ தோத்துக்கிட்டே தான் இருப்ப. இவரு நானும் நீ அவங்கள தொடர்றதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஓ சார், இப்ப அவளை காப்பாத்துறதையே முழு நேர வேலையா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ? சீ, இந்த புத்தி இருக்குல்ல, இந்த புத்தி தான் உன்னை இன்னும் கீழே கொண்டு போகுது. தீபிகா, நீ ரொம்ப நல்லவ. உன்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. எப்ப நீ தேவையில்லாம மல்லிய ஒரு பொய்யான கேஸ்ல மாட்ட வைக்கணும்னு நினைச்சியோ அப்பத்துல இருந்து நீ கீழே போய்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு இப்பயாச்சும் திருந்து. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் தீபிகா பேசுறேன். இதோ ஹாஃப் அன் ஹவர்ல நான் அங்க இருப்பேன். எனக்கு கமிஷனர் ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு. முதல்ல நான் யூனிஃபார்ம் போடுறேன். அதுக்கப்புறம் நான் உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். யூனிஃபார்ம் இல்லன்னு தானே கை நீட்ட தோணுச்சு உனக்கு? உன்னை எப்படி பாத்துக்கணுமோ அப்படி பாத்துக்கிறேன். எப்படி பாத்துப்ப? தெலுங்கு மாமா. எப்படி பாத்துப்ப சொல் ப்ளீஸ். தீபன், அவளுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா அங்கிள்? ஏன் அப்படி எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கா? ஏன்னா என் குழந்தைய பார்க்க வரக்கூடாதா? குழந்தையோட எந்த நெருக்கடியான சமயத்திலும் நான் கூட இருக்கணுங்கிறது கோர்ட்டோட உத்தரவு. ஏன் எதையுமே மதிக்காம தெரியுறாவ? அவளை பத்தி என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியல தீபன். கோவம் வந்துச்சுன்னா கண்ணு மூணு தெரியாம இப்படிதான் நடந்துப்பா. அவளுக்கு உங்களை பிரிஞ்சு இருக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. குழந்தைய தனியா அவளுக்கு ரொம்ப போராட்டமா இருக்கு. குழந்தை டாடி டாடி நனத்துறத பார்த்து வருத்தப்படதான் செய்யறா. ஆனா அதை ஒத்துக்கிற தைரியம் அவளுக்கு இன்னும் வரல. அதனாலதான் இப்படி பண்றா. நீங்க அவளை எப்போ மூலம் மன்னிச்சிடுங்க தீபன். அங்கிள், மன்னிச்சு சலிச்சு போச்சு அங்கிள். எனக்கு சலிச்சு போய் நிக்கிறேன் நானு. இப்ப பாருங்க, மல்லிங்கிற கிளைண்ட் அப்படி பேச வச்சிருக்கா. என்னை அவங்களே சம்மந்தப்படுத்தி பேச வச்சிருக்கா அங்கிள். படிச்சவ தானே அந்த மாதிரிலாம் நடந்துக்கலாமா? இனிமே நான் எப்படி மல்லியோட முகத்துல போய் முழிப்பேன்? நான் எப்படி இந்த சிச்சுவேஷனை சரி பண்ணுவேன்? என்ன கழுவு? போயிட்டு ஒரு ஃபோன் கால் பேசிட்டோம். தீபன் சார், சொல்லுங்க. மல்லிகா, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்த பாருங்க, என் எக்ஸ் ஒய்ஃப் தீபிகா இப்படிலாம் பேசுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கோமா பேசுவா, இன்சல்ட் பண்ணுவா, அவமானப்படுத்துவா, என்னென்னவோ செய்வா. ஆனா அப்படி தேர்ட் கிரேடா பிஹேவ் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. தீபிகா அந்த மாதிரி பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. தீபன் சார், எனக்கும் அவங்க அப்படி பேசின உடனே வலிச்சுது. இவங்க என்ன இப்படி பேசுறாங்களேன்னு ஒரு கணம் கொதிச்சுதான் போயிட்டேன். அப்புறம் தான் புரிஞ்சுது, அவங்க என்ன செஞ்சா என்ன ரொம்ப காயப்படுத்த முடியும்னு ஒவ்வொரு ஆயுதமா தேடிட்டே இருக்காங்க. இப்போ இந்த ஆயுதம் கிடைச்சிருக்கு, அதான் பயன்படுத்திக்கிட்டாங்க. இதுக்கு ஃபீல் பண்றதுதான் தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் நல்லா தான் இருக்கேன் தீபன் சார், நீங்க worry பண்ணிக்காதீங்க. தேங்க்யூ சோ மச் மல்லி. உங்களோட இந்த சப்போர்ட்டை நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன். அதை விடுங்க, ஐஷு நல்லா இருக்காளா? இப்போ வரைக்கும் நல்லா இருக்கா. இனிமே தான் டாக்டரை பார்த்து பேசணும். நீங்க அதை பாருங்க தீபன் சார், நான் அப்புறமா பேசுறேன். என்னடா இன்னும் காணோம்? வருவா வெயிட் பண்ணு. தினேஷ், என்னாச்சு தினேஷ்? என்ன இது தினேஷ், என்னாச்சு சொல்லு.
அதையேமா கேட்குற? பெரிய ஆக்சிடென்ட். ஜஸ்ட் மிஸ், இல்லனா ஆளே காலியா இருப்பான். என்ன தினேஷ்? இவன் பொழைப்பான்னு நாங்கள் நினைக்கவே இல்லை தெரியுமா? கடவுள் தான் அவனை பொழைக்க வச்சிருக்காரு. ம். மண்டையில் அடிபட்டுருச்சுமா, பாத்தியா? சத்தம் ரொம்ப பயங்கரமா கேட்டுச்சுமா. ஏன் இப்படி ஆளாளுக்கு ஏதோ சொல்லி பயமுறுத்துறீங்க? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. தினேஷ், நீ சொல்லு, என்ன நடந்துச்சு? காஞ்சிபுரத்துல ஒரு வீடு இருக்குன்னு சொன்னல மைடு, அதை பார்த்துட்டு நேத்து ராத்திரி வந்துகிட்டு இருந்தேன். திடீர்னு வண்டி ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டேன். தலையில செம்ம அடிபட்டுருச்சு. நல்ல வேலை, நீ கொடுத்த பணம் இருந்துச்சு. அதை வச்சு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி காப்பாற்றிட்டோம். இல்லைன்னா காப்பாற்றவே முடியாமல் போயிருக்கும். குடிச்சிட்டு பைக் ஓட்டினியா தினேஷ்? மயிலு, இப்பெல்லாம் நான் குடிக்கிறது இல்லை மயிலு. ஆமாமா, காட் ப்ராமிஸா அவன் குடிக்கிறதே இல்லை. நீ தான் நல்லா பைக் ஓட்டுவியே, அப்புறம் எப்படி கீழே விழுந்த? நாய் திடீர்னு குறுக்க வந்துருச்சு, அதனால தான் கீழே விழுந்துட்டேன். இல்ல தினேஷ், இல்ல. நான் நம்ப மாட்டேன். நீ குடிச்சிட்டு தான் வண்டியை ஓட்டியிருக்க. என்ன நம்ப மாட்டியா? நீ தான் நம்புற மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறியே தினேஷ். ஏய் தினேஷ், என்ன பண்ற? தினேஷ், ஏண்டா உனக்கு அறிவு இல்ல? என்ன காரியம் பண்ணிருக்க? நீ தான் நம்ப மாட்டறல, நான் வேற என்ன செய்ய முடியும்? முட்டாள்தனமா ஏன் தினேஷ் இப்படி எல்லாம் பண்ற? கையெடு. என்கிட்ட நேர்மையும் உண்மைதான் இருக்கு மயிலு. இந்த ரத்தம் மேல சத்தியமா சொல்றேன், நான் குடிக்கல. நாய் குறுக்க வந்ததுனால தான் நான் கீழே விழுந்தேன். அத சொல்ல வேண்டியதானே? இப்படியே அறுத்துப்பாங்க. எனக்கு என்ன நிரூபிக்கிறதுக்கு வேற வழி தெரியல மயிலு. ஏய் தினேஷ், என்னது கையிலயும் அடிபட்டிருக்கு? கீழே விழுந்தல, அதனாலதான். டாக்டர் இப்ப என்ன சொல்றாங்க? உயிருக்கு ஆபத்து இல்ல, ஆனா ஒரு வாரம் கட்டுப்போட்டு இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஒரு வாரம் தானே, அப்புறம் சரியாயிடும்ல. அப்புறம் ஏன் கவலைப்படுற தினேஷ்? இல்ல மயிலு, வர புதன்கிழமை உன்னை வீட்டை விட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது இப்போ முடியாம போயிடுச்சா, அதான் ரொம்ப ஃபீலா இருக்கு. ஒரு வாரம் தள்ளி போறதுனால ஒன்னும் ஆகாது தினேஷ், அத நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. அது மட்டும் இல்லாம நீ கொடுத்த 1 லட்ச ரூபாய் வரை செலவாயிடுச்சு. இப்ப நாம போகணும்னா இன்னும் 2 லட்ச ரூபாயாவது வேணும். அதுக்கு தான் என்ன பிளான் வச்சிருக்கேன்னு கேட்கறதுக்காக கூப்பிட்டேன். எனக்கு ஒரு பிளானும் இல்ல தினேஷ். நீ சொன்னேன்னு நான் 1 லட்ச ரூபாய் இழுத்துட்டேன். எங்க வீட்ல இன்னும் அந்த பிரச்சனையே ஓடிட்டு இருக்கு. என் அண்ணி என்ன சந்தேகமா பாத்துக்கிட்டே இருக்காங்க. என்னால 1 ரூபாய் கூட எடுக்க முடியாது தினேஷ். நான் தான் நகை எடுக்க சொன்னேன் மயிலு. நகையெல்லாம் என் அக்கா பீரோல வச்சிருக்காங்க, அதை எப்படி நான் எடுக்க முடியும்? அது கூட கொஞ்சமா தான் இருக்கு. எங்க மாமாவுக்கு பிசினஸ்ல ஒரு செட்பேக், அதனால நகையெல்லாம் பேங்க்ல தான் இருக்கு. இப்போ வீட்ல இருக்க நகையை எடுத்தா தெரிஞ்சிடும் தினேஷ். நான் நம்ம லைஃபுக்காக தான் சொல்றேன், நாம நல்லா இருப்போம் மயிலு. எனக்கு எங்கேயும் சோர்ஸ் இல்ல மயிலு, இல்லனா உனக்காக நான் பண்ணிடுவேன் மயிலு. ப்ளீஸ் மயிலு, ப்ளீஸ். சரிடா, நான் ட்ரை பண்றேன். இல்லனா அப்புறம் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் கிளம்புறேன். கவனமா பாத்துக்கோ. பாத்துப்போம். என்ன மச்சான், இவ லூசா இல்ல அரை லூசா? இவ ஒருத்திய வச்சு லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் போல இருக்கு. இப்ப அதான் மச்சான் பிளானே. 4-5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, இவளை வச்சு எப்படியாவது அடைச்சிடணும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஓ, என்ன மல்லி, என்ன யோசனையா இருக்க? அண்ணி, எனக்கு இந்த தீபிகா மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியல. அவங்க எதுக்கு கோவப்படுவாங்க, யார் மேல கோவப்படுவாங்க, யார தூக்கி எறிஞ்சு பேசுவாங்கன்னு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல அண்ணி. இப்ப எதுக்கு மல்லி திடீர்னு அவங்கள பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? அது வந்து அவங்க பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு திடீர்னு ஃபிட்ஸ் வந்திருக்கா அண்ணி. ஐயோ கடவுளே, அந்த குழந்தைக்குமா ஃபிட்ஸ்? இப்பதான் முதல் தடவை வந்திருக்கும் போல இருக்கு. ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. வெண்பா பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, அதுக்காக ஹாஸ்பிடலுக்கு போகணும். ஏய் நில்லு, என்ன இங்க வந்திருக்க? ஒரு குழந்தைய வயித்துல சுமந்து பெத்தவதான் அம்மா. அம்மா மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு போறவங்க எல்லாம் அம்மாவாயிட முடியாது.
நான் உன்னை விசாரிச்சதுக்கு கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாருன்னு நக்கல் பண்ணலான்னு வந்திருக்கியா? என்னதான் அவங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க, அதனால எரிஞ்செரிஞ்சு விழறாங்கன்னு நினைச்சா அவங்க எல்லாரும் மேல எரிஞ்சுதான் நீ விழறாங்க. அந்த ஐஷு அம்மானாலே அலறா. ஒரு தடவை வீட்டை விட்டு கூட போயிட்டா. அதுக்கப்புறமா அவங்க புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற மாதிரி தெரியல. சரி அதை விடு. நம்ம வீட்டு பிரச்சனையே தலைக்கு மேல இருக்கு. இதுல அந்த அம்மாவை பத்தி நம்ம யோசிச்சு நாம என்ன பண்ண முடியும்? அத சொல்லுங்க நீ. சரி நீ, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். விஜய் கிட்ட நகை திருப்பறதுக்கு பணம் கேட்டீங்கல்ல? ஆமா. அவரு பணம் கொடுத்துட்டு போயிருக்காரு. போய் நகையை திருப்பிட்டு வந்துடுறீங்களா? முதல்ல அது குடு மல்லி. நான் இப்ப பேங்க்குக்கு போயிட்டு வந்துடுறேன். இப்பெல்லாம் ஒரு நாள் தள்ளி போனாலும் வட்டிக்கு வட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இருங்க, பணம் எடுத்துட்டு வரேன். Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.